ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வகுபடும் விதிகள் பார்க்க போகிறோம். ஏன் வகுபடும் விதிகள் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கணக்கு டவுட்டு கேட்டிருந்தாங்க. அது நீங்கள் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா வகுபடும் விதிகள் தெரிஞ்சிச்சுன்னா அது சிம்பிளாக ஈஸியாக ஷார்ட்கட்டில் பண்ண முடியும். இப்போ 1லேருந்து 30 வரையிலான வகுபடும் விதிகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா 1லேருந்து 30 வரைக்கும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபைனலாக அதை எப்படி மெமரியில் வச்சுக்கிறதுங்கிறத நான் எல்லாம் டீட்டெயிலாக 1லேருந்து 30 வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக எப்படி மெமரியில் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த வகுபடும் விதிகள் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க ஒரு 8 கணக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டவுட்டு கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப சிம்பிள். அந்த 8 கணக்கும் இது முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணி போடுறேன். நல்லா பார்த்துக்குங்க, எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இரண்டாம் வகுபடும் எண்கள், அதாவது பெரிய டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட் 6 டிஜிட்னு கொடுக்கும்போது டக்குன்னு அதை பார்த்ததுமே இது 2ஆல் வகுபடுமா, இது 3ஆல் வகுபடுமா, 4ஆல் வகுபடுமாங்கிறத நீங்கள் பார்த்ததுமே சொல்லலாம். இந்த வகுபடும் விதிகள் தெரிஞ்சுது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. பார்த்ததுமே இந்த எண் 3ஆல் வகுபடுமா 4ஆல் வகுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிஜிட்டெல்லாம் கொடுத்தாங்க. 5 இலக்க எண் 6 இலக்க எண்ணெலாம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. 30 வரைக்கும் சொல்ல போகிறேன். லாஸ்ட்டாக எண்டில் அது எப்படி ஈஸியாக மெமரியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, 2ஆல் வகுபடும் எண்கள். இப்போ 2ஆல் வகுபடும் எண்களை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, அதனுடைய இந்த கடைசி இலக்கம் இருக்கு இல்லையா, இது 0 2 4 6 8 இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது 2ஆல் வகுபடும் எண்கள். அடுத்தது 3ஆல் வகுபடும் எண்கள். இந்த இலக்கம் ஏதாவது 4764 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது 3ஆல் வகுபடுதா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்ததுமே எப்படி சொல்ல முடியும்னா, இந்த டிஜிட் ஒவ்வொரு இலக்கங்களையும் கூட்டிக்கிறோம். அப்போ 4 + 7 + 6 + 4 ஒவ்வொரு இலக்கங்களையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் 3ஆல் டிவிஷன் ஆனிச்சு அப்படின்னா இந்த நம்பர் டிவைட் ஆகும். அப்போ இதை கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 21 கிடைக்குது. இது 3ஆல் டிவிஷன் ஆகுதா அப்படின்னா 7 3 21 ஆகுது. அப்போ இந்த எண்ணும் டிவைட் ஆகும் 3ஆல். அப்போ இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த பெரிய எண்ணும் 3ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 4ஆல் வகுபடும் எண்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா கடைசி இந்த 2 இலக்கம் இருக்கு இல்லையா, இந்த 2 இலக்கம் 4ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா இந்த பெரிய எண்ணும் 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 24 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 24 டிவைட் ஆகுது. அப்போ 1924 4ஆல் வகுபடும். அப்போ நீங்கள் பார்த்ததுமே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இப்போ 4 டிஜிட் 5 டிஜிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபைனல் 2 டிஜிட் எடுத்து பார்த்ததுமே இது 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இலக்கங்களின் கூடுதலை பார்த்ததுமே இது 3ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி டிஜிட் வந்துச்சுன்னா இது 2ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த வகுபடும் விதிகள் தெரிஞ்சது அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரொம்ப ஈஸி. அடுத்தது 5ஆல் வகுபடும் எண்கள். 5ஆல் வகுபடும் எண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, இது 0 5 அப்படின்னு வந்தது அப்படின்னா அது 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 6ஆல் வகுபடும் எண்கள். இப்போ 6 அதுக்கான காரணிகள் நம்ம பிரித்தோம் அப்படின்னா 7 3 6. அப்போ 2ஆலையும் 3ஆலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அது 6ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 6ஆல் டிவைட் ஆகும்னா டக்குன்னு அந்த நம்பரை 2ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன 0 2 4 எண்டில் இப்படி இருக்கா இருந்துச்சுன்னா 2ஆல் டிவைட் ஆகும். இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகுதா, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு 2ஆலையும் டிவைட் ஆகுது அந்த நம்பரு 3ஆலே ஆகுது அப்படின்னா அப்போ அது 6ஆலையும் டிவைட் ஆகும். இதான் 6ஆல் வகுபடும் எண். அடுத்தது 7ஆல் வகுபடும் எண்கள். அதாவது இந்த இலக்கம் இருக்கு இல்லையா, இந்த இலக்கத்தினுடைய 2 மடங்கு, அதாவது 2ஆல் பெருக்கிறோம். 5 2ஆல் பெருக்கணும்னா 10. மீதி இருக்கு இல்லையா இந்த டிஜிட், இதில் இந்த 10 கொண்டாந்து லெஸ் பண்ணணும். நல்லா பாருங்க, இந்த 5 அதாவது கடைசி இலக்கம் இங்கேருந்து பார்த்தோம்னா 1வது பிளேஸ் 1ஆம் இலக்கம். இதை 2ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 10. இதை மீதி உள்ள இலக்கத்தில் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிங்கன்னா
28 வருது. 38லேருந்து 10 போச்சுன்னா 28. இந்த 28 7ஆல் டிவைட் ஆகுதா? ஆகுது. அப்போ 385ம் 7ஆல் டிவைட் ஆகும். நல்லா பாருங்க, இந்த கடைசி இலக்கத்தை 2 மடங்கு பெருக்கி அந்த ஆன்சரை கொண்டாந்து இந்த மீதம் உள்ள டிஜிட் இந்த 38ல் அந்த 10 லெஸ் பண்ணிங்கன்னா 28. இந்த 28 7ஆல் டிவைட் ஆணுச்சு அப்படின்னா 385ம் 7ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 8ஆல் வகுபடும் எண்கள். இந்த கடைசி இந்த 3 இலக்கம் இருக்கு இல்லையா, இந்த 3 இலக்கம் 8ஆல் டிவைட் ஆனுச்சுன்னா மொத்த நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ 320 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 32 40 வரும். அப்போ டிவைட் ஆகுது. அப்போ 1320 8ஆல் வகுபடும். டிவைட் பண்ணுறது அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இலக்கங்களின் கூடுதல். எப்படி நம்ம 3ஆல் வகுபடும் எண்கள் இலக்கங்களின் கூடுதல்னு பார்த்தோமோ அதே மாதிரி 9ஆல் வகுபடும் எண்களும் இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுபட்டுச்சு அப்படின்னா இந்த எண்ணும் 9ஆல் வகுபடும். அப்போ இலக்கங்களின் கூடுதல் என்ன? 18 9ஆல் டிவைட் பண்ணுங்க, டிவைட் ஆகுது. அப்போ இந்த 288 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 11ஆல் வகுபடும் எண்கள் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 1 விட்டு 1 0th பிளேஸ், அடுத்த 3rd பிளேஸ், அடுத்த 5th பிளேஸ், இப்படி 1 விட்டு 1 வர கூடுதல் எவ்வளவு? 1 + 6 7, 7 + 1 8. அடுத்தது இந்த ரிமைனிங் உள்ள நம்பர்ஸ் இதை கூட்டணும்னா 8. இப்போ இதை லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 0 அல்லது 11 வந்தது அப்படின்னா அது இந்த நம்பர் 11ஆல் வகுபடும். 0 அல்லது 11 இல்லாமல் வேற ஏதாவது எண்கள் வந்தால் இது 11ஆல் வகுப்படாது. இதில் இந்த இடத்துல 2 அல்லது 3 டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா இந்த எண் 11ஆல் வகுப்படாதுன்னு அர்த்தம். இங்கே 0 வந்திருக்கு, அதனால இது 11ஆல் வகுப்படும். அடுத்தது 12ஆல் வகுப்படும் எண்கள். 12ங்கிறது இரட்டை எண். இதை நம்ம காரணிகள் பிரிக்கலாம். 4 12. அப்போ ஒரு எண் 4ஆலும் டிவைட் ஆகணும், 3ஆலும் டிவைட் ஆகணும், 2 நம்பராலும் டிவைட் ஆனால் அந்த எண் 12ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி இரட்டை எண்ணுக்கெல்லாம் இந்த மாதிரி காரணிகள் பிரித்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பிரைம் நம்பர்ஸ்க்கு மட்டும் இப்போ பார்ப்போம். அடுத்தது 13ஆல் வகுபடும் எண்கள். இப்போ நீங்கள் இதை காரணி பிரிக்க முடியாது, அதனால தான் நான் பிரைம் நம்பர்ஸ் மட்டும் எப்படி வகுக்க போகிறோம்னு பார்க்கலாம். 13ஆல் வகுப்படும் எண்கள் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிஜிட் இருக்கு இல்லையா, இதனுடைய 4 மடங்கை மீதம் உள்ள டிஜிட்டோட சேர்த்துக்கிட்டே சுருக்கி கொண்டு அது 13ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா இந்த மொத்த டிஜிட்டும் 13ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ இதனுடைய 4 மடங்கு, அப்போ 7 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28 வரும். ஓகேவா? இந்த 28 இந்த டிஜிட்டை விட்டுட்டு இங்கே கொண்டாந்து போடணும், போட்டு கூட்டணும். 9 8 17, மீதி 1 4 247 வருது. மறுடைம் ஒரு டைம்ஸ் இருக்கும். இந்த கடைசி டிஜிட்டை 4 மடங்கு போடுவோம், 28. இந்த 28 கொண்டாந்து இந்த டிஜிட் ரிமைனிங் உள்ள 2 டிஜிட் இதை விட்டுறணும், கொண்டாந்து சேர்ப்போம். சேர்க்கும்போது 12, இது 1 52. இப்போ இந்த 52 13ஆல் வகுபடுதா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக 52 13ஆல் வகுபடும். 4 13 52. அப்போ 2197 13ஆல் வகுபடும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த நம்பரெல்லாம் பார்த்ததுமே நீங்கள் 13ஆல் வகுபடுமா அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது 17ஆல் வகுபடும் எண்கள். 17ஆல் வகுபடும் எண்கள் என்ன பண்ணோம்னா இந்த டிஜிட்டுக்கு 5 மடங்கு எடுத்து, அதாவது 5 மடங்குன்னா 5ஆல் பெருக்கிக்குங்க, எடுத்துட்டு அதை மீதம் உள்ள டிஜிட்ல லெஸ் பண்ணணும். இது சேர்க்கணும், இது லெஸ் பண்ணணும். இப்போ 0வை 5ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 தான் வரும். அதை கொண்டாந்து நீங்கள் லெஸ் பண்ணீங்கன்னா இதே 2873 தான் வரும். ஓகேவா? அப்போ நம்ம சுருக்கிக்கிட்டே வரணும், அது கம்மியாகிற வரைக்கும் சுருக்கிக்கிட்டே வரணும். இப்போ இந்த 3 எடுத்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 15. இந்த டிஜிட்டை விட்டுறணும், இங்கே கொண்டாந்து 15 என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். 7 5 2 7 272.
மறுபடியும் என்ன பண்ணுங்க, இந்த டிஜிட்டை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 10. இங்கே கொண்டாந்து 10 போட்டு லெஸ் பண்ணணும். 27ல் 10 போயிட்டுனா 17. அப்போ 17ஆல் 17 டிவைட் ஆகும். அப்போ இந்த 2873ங்கிறதும் டிவைட் ஆகும். என்ன பண்ணணும், 2 மடங்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 2. அதை மீதம் உள்ள டிஜிட் இருக்கு இல்லையா, இதில் கொண்டாந்து கூட்ட சொல்லணும். அப்போ 38 வரும். இந்த எண் 19ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 38 19ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 19 38 டிவைட் ஆகுது. அப்போ 361 19ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 23ஆல் வகுப்படும் எண்கள். இப்போ இதில் என்ன பண்ணுங்க, 7 மடங்கு பண்ணி அதை சேர்க்கணும். இப்போ இந்த 9ஐ 7 மடங்கு பண்ணீங்க அப்படின்னா 9 63. இந்த 63 கொண்டு வந்து இங்கே கூட்டுங்க. கூட்டினீங்க அப்படின்னா 115 வரும். 3 டிஜிட்டாக இருக்குது. திரும்ப மறுடைம் சுருக்குங்க. இதை வந்து 5 7 மடங்கு பண்ணோம்னா 35. இதோட கொண்டாந்து கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 6 46 வரும். அப்போ 46 23ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 23 46 டிவைட் ஆகுது. அப்போ 529 23ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 27ஆல் வகுப்படும் எண்கள். அதாவது இந்த எண்ணினுடைய 8 மடங்கு. 8 மடங்கு என்ன, 72. 8 9 72. அதை கொண்டாந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 72 கொண்டாந்து லெஸ் பண்ணோம்னா 0 வரும். உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா அது வந்து 729 டிவைட் ஆகும் 27ஆல். ஓகேவா? அடுத்தது 29ஆல் வகுப்படும் எண்கள். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய 3 மடங்கு. இதனுடைய 3 மடங்கு என்ன, அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். 8 58. இப்போ 58 29ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 58 29ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2 டைம் வந்து போகும். 29 58. அப்போ 348 29ஆல் டிவைட் ஆகும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா 1லேருந்து 30 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் அதனால ஒரே டேபிளர் காலத்தில் நான் கொண்டு வந்திருக்கேன் சிம்பிளாக. இதை பார்த்தீங்கன்னாவே திரும்ப திரும்ப 2 3 டைம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மெமரி ஆயிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 9 இது வந்து இலக்கங்களின் கூடுதல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா இலக்கங்களின் கூடுதல் வந்து 3ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா அந்த மொத்த எண்ணும் 3ஆல் டிவைட் ஆகும். இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா மொத்த எண்ணும் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அதனால தான் இது இப்படி கொடுத்துருக்கேன். அடுத்தது 4. 4ன்னா கடைசி 2 இலக்கம் வந்து 4ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா அந்த மொத்த டிஜிட் 5 டிஜிட்டாக இருந்தாலும் சரி 6 டிஜிட்டாக இருந்தாலும் சரி மொத்த டிஜிட்டும் 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 8. 8 வந்து லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா மொத்த எண்களும் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். 11ங்கிறது ஆல்டர்னேட்டிவ் எண்ணை வந்து கூட்டி வரக்கூடியதை வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 11ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 7ங்கிறது லாஸ்ட் டிஜிட்டை வந்து 2 மடங்கு, அதாவது 2ஆல் பெருக்கி மீதமுள்ள எண்ணுடன் வந்து லெஸ் பண்ணிங்க சுருக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எண் சுருக்கி கொண்டு வர எண் 7ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா மொத்த எண்ணும் வந்து 7ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 19. லாஸ்ட் டிஜிட் வந்து 2 மடங்கு ப்ளஸ் அதை வந்து சேர்த்துக்கிட்டே வரணும். அடுத்தது 29. கடைசி டிஜிட்டை 3ஆல் பெருக்கி மீதமுள்ள எண்ணோட வந்து சேர்த்துக்கிட்டே சுருக்கி கொண்டு வரணும். அடுத்தது 13. லாஸ்ட் டிஜிட்டை 4ஆல் பெருக்கி மீதமுள்ள எண்ணுடன் வந்து சேர்த்து சுருக்கிக்கிட்டே வரணும். அடுத்தது 17. லாஸ்ட் டிஜிட்டை வந்து 5ஆல் பெருக்கி மீதமுள்ள எண்ணை வந்து லெஸ் பண்ணி சுருக்கிக்கிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 17ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா மொத்த எண்ணும் 17ஆல் டிவைட் ஆகும். 23. லாஸ்ட் டிஜிட்டை வந்து 7ஆல் பெருக்கி வரக்கூடிய ஆன்சரோட கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியாக வர்றது வந்து 23ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா அது 23ஆல் மொத்த டிஜிட்டும் டிவைட் ஆகும். அடுத்து 27. லாஸ்ட் டிஜிட்டை 8ஆல் பெருக்கி ரிமைனிங் உள்ள டிஜிட்டோட லெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசி டிஜிட் வந்து 27ஆல் டிவைட் ஆனிச்சுன்னா மொத்த எண்களும் 27ஆல் டிவைட் ஆகும். இது ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்படி பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. இப்படி பார்க்கும்போது மறக்காமல் இருக்கும்.
ஓகே, எது புரிஞ்சுதா புரியலையா கன்ஃபியூஸாக இருக்க வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது புரிஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆணுச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நல்லா ஈஸியாக வந்து போட முடியும். நான் வந்து நாளைக்கு அந்த 8 கணக்கையும் வந்து இந்த மெத்தடில் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுங்கிறத நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, நன்றி.